இது எடப்பாடி செய்தாரோ, ஸ்டாலின் செய்தாரோ, கருணாநிதி செய்தாரோ, ஜெயலலிதா செய்தார்களோ, ஊழல் தான், தவறு தான். இது விசாரிக்கப்பட வேண்டியது. இது எடப்பாடிக்கு விடப்படும் எச்சரிக்கை. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, கூட்டணி இல்லை, செப்டம்பர்லேயே சொல்லிட்டோம், கூட்டணி இறுதி இல்லை என்பது உறுதின்னு. அப்போ ஒரு 4 கேஸு போட்டால் அது எம்ஜிஆரை லூசு என்று சொன்ன ராசாவுக்கு எதிராக திருப்பூரில் எடப்பாடியை பழனிசாமி போராட்டம் செய்துள்ளார் ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னு அதிமுக ஒரு ஆள் பேசியிருந்தான்னு வைங்க. திமுகவை இருந்தால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடித்திருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டு சமயத்தில் நம்மளை அறியாமல் அந்த சிரிப்பு வந்துடுதுங்க. திருப்பூரில் 36 குடுகுடுப்பைக்காரர்களை வைத்து திமுக வெற்றி பெறும், உதயநிதி முதல்வர் ஆவார் என்று திமுக பிரச்சாரம் செய்கிறது. அது ஒரு வீடியோ நான் கூட பார்த்தேன். குடுகுடுப்புக்காரங்களாம் வச்சு இடைத்தேர்தலில் பண்ணாங்க, ஈரோடு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ திருப்பூரில் ஏதோ 36 பேருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபான்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொள்கை இப்படிலாம் வேலை செய்திருக்கீங்களா? ஆமாம், பகுத்தறிவு பார்த்தீங்களா? பகுத்தறிவு நாங்கள் பகுத்தறிவு பகலவன்கள். அவர் என்ன ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு, உதயநிதியை பார்த்து கேட்குறாரு. 60 வருஷமா இருக்கிறேன், முந்தா நேற்று அரசியலுக்கு வந்த நீ உதயநிதி கேட்குறாரு, உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கெல்லாம் நான் லால் சலாம் போட வேண்டியிருக்கு. இதுக்கான ஏதாவது ஒரு சட்டம் இருந்தால் அதை எடுத்து காமிங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம். மக்களை ஏமாற்றும் திராவிட அரசுகள் என்னன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மார், பங்களாதேஷ் 4 நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்து மற்ற நம்ம சொன்ன கிறிஸ்தவர்கள் வரைக்கும் இங்கே உள்ள விடுறதா சொல்லிட்டாங்க. ஈழத்தமிழர்கள், அந்த தமிழர்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். மலைவாழ் தமிழர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கணும், தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் இதே மோடி அரசுடன் பிஜேபி அரசுடன் என்ன சண்டை போட்டுருக்கணும்? உன் சட்டம் ஓகேயா, சிஏஏ சட்டம் நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் வணக்கம். 2வது பகுதியை நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. தொடருங்கள். நல்லது. கல்யாணி மகாதேவன் லால்குடியிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்க. பின்னி மில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு விற்றதில் 50 கோடி லஞ்சம் கொடுத்ததாக அமலாக்கத்துறை ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை ரெய்டு நடத்துது. சமீபத்தில் 50 கோடி கொடுத்தது அஃபீஷியலாகவே இருந்திருக்குது, எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நடத்தியிருக்காங்க. இது பின்னி மில்லு 2015-17 காலத்தில் ஒரு காலத்தில் பிரமாதமாக போயிட்டு இருந்த அந்த ஜவுளி மில்லு அது அது நொடிச்சு போய் அதுக்கப்புறம் அது விற்றாங்க. அந்த இடத்த அது பெரம்பூரில் ரொம்ப பிரமாதமான இடம், மிகப்பெரிய இடம். அதை ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு விட்டாங்க. அது லேண்ட்மார்க்கு, அப்புறம் இன்னும் 2 தனியார் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதில் எங்கே பிரச்சனை இப்போ சமீபத்தில் அந்த பில்டிங் கட்ட அப்ரூவலுக்காக மேல் இடத்துல சாதாரண கவுன்சிலர்லேருந்து எம்பி லஞ்சம் கொடுத்தது எழுதி வச்சு அதாங்க. அதில் அவங்க எல்லாம் இப்போ இடியில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த முதலாளிகள், அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் அதிபர்கள், நிர்வாகிகள், அது சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இந்த ரெய்டு பண்ணது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை தான் நம்ம மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கு. என்னென்னால் இந்த லேண்ட்மார்க் அந்த கம்பெனி, அதோடைய இது அவங்க அந்த ஓனர் அந்த கம்பெனி அவங்க இன்கம் டேக்ஸு அந்தந்த வருஷத்தில் 2015-17 உண்டான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் எல்லாமே லஞ்சம் கொடுக்குறதுன்னு பின்ன என்ன டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தால் கொடுப்பாங்க, அது கேஷாக தான் கொடுப்பாங்க. இந்த கேஷ் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அவன் எதையோ போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளோ கேஷ் எடுத்திருக்கிய, இவ்வளோ கேஷ் வச்சுருந்தியே, இவ்வளோ கேஷ் நீ என்ன பண்ண, போன வருஷம் இவ்வளோ கேஷ் பேலன்ஸ்னு காமிச்சா இந்த வருஷம் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது. இது வழக்கமாக வருமான வரித்துறையில் உங்களையும் கேட்பான், என்னையும் கேட்பான். அந்த மாதிரி கேட்கும்போது இவங்க இது இந்த பின்னி மில்லுடைய அந்த அப்ரூவல் வாங்கிறதுக்காக செலவு பண்ணது கேஷு எவ்வளவு, இப்போ கோடிகள் 50 கோடி கிட்ட அந்த மாதிரிங்க. அப்போ இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணிட்டான், 50 கோடி கேஷ் இது பரிமாற்றம் நடந்திருக்குன்னா அப்போ ஈடிக்காரனை அவங்க அண்ணன் தானே, இன்கம் டேக்ஸுக்கு அண்ணன் தானே, ஈடி கூப்பிட்டு விட்டுட்டான், அண்ணன் உள்ளே பாருங்க அப்படின்னு. இப்போ உள்ளே அவங்க ரெய்டு பண்ணிட்டாங்க. இப்போ இது நீங்கள் இது அந்த 50 கோடி கேஷ் யாருக்கு போயிருக்கணும், அந்த பின்னி மில்லை இடிச்சிட்டு அந்த சிஎம்டிஏவுக்கு போயிருக்கணும். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சிஎம்டிஏ, அதுக்கு ஒரு அமைச்சர், அது சம்மந்தமான அதிகாரிகள், இப்படி
அங்கே அப்போ யார் முதலமைச்சராக இருந்தா இது இங்கே தானே இல்ல, போகுது. அது நடந்தது எல்லாமே 2017 அதிமுக ஆட்சியில், அதை சொல்லி அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. 2015 ஆரம்பிச்சிடுச்சு. ம். ஜெயலலிதா காலத்திலேயே இது ஆரம்பிச்சிடுச்சு. அதான் எடப்பாடி காலத்துல இல்ல, ஜெயலலிதா காலத்துல ஆரம்பிச்சு ம். எடப்பாடி காலம் வரைக்கும் இது வந்து நடந்திருக்கு. இந்த போர் படையெடுப்பு நடந்திருக்கு. இந்த படையெடுப்பு நடந்திருக்கு. சரி. 50 கோடி படையெடுப்பு ம். இது நடந்துருச்சு. இப்போ பின்னி மில்ல வந்து தாக்குறாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் பேசுனது இடி, இது ஒரு தகவல், அவ்வளவுதான். சரி. இப்போ நம்ம அரசியலுக்கு வருவோம். அரசியல் இல்லாம நமக்கு வந்து வேற என்ன இருக்கு? இதுல என்ன அரசியல் இருக்குன்னால், என்னுடைய கருத்தின் பிரகாரம் இது இவ்வளோ நாள் எப்போ 2015-17 விட்டுட்டு இப்போ வந்து ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இது எடப்பாடிக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை. ம். இதில் யார் மாட்டுவா? 2017 50 கோடி கொடுத்தானே யார் கொடுத்துருக்கணும்? இவர்தான் மாட்டுவார். எடப்பாடியோ எடப்பாடியை சார்ந்தவர்களோ தானே பிரச்சனை வரும். அப்போ வந்து அது அதை நோக்கி போகுதுனால், ஓபிஎஸ் இருந்திருக்கிறார் கொஞ்சம். அதில் ஓபிஎஸும் கொஞ்சம் சிஎம்டிஏ மந்திரியாக இருந்தார். ஓபிஎஸ்ஸை வந்து ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவருக்கு வந்து கேட்டால் ஏதோ ஒரு சீட்டு கொடுப்பாங்களே தவிர, இப்போ ஓபிஎஸ்ஸை பகச்சிக்கிட்டா பெரிய வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிரும்ன்ற அளவுக்கு ஓபிஎஸ் உடைய நிலைமை இன்னைக்கு இல்லை. அதனால் இதுவே வந்து ரொம்ப ஓபிஎஸ் வந்து என்ன என் பேரில் கூட வந்து என்கொயரிலாம் வைக்கிறீங்கன்னா, ஓ வேணா ஒரு சீட்டு வாங்கிக்க, இல்லைன்னா அந்த பக்கம் ஓரமாக போ அப்படின்னு சொல்கிற நிலைமையில தான் பாவம் அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அதாவது ஓபிஎஸ்ஐ நோக்கி அப்படின்னு சொல்றதை விட இது எடப்பாடியை நோக்கி அம்பு தயார் செய்யப்படுகிறது. இது எடப்பாடிக்கு விடும் எச்சரிக்கை, அவ்வளோதான் எனக்கு தோணுனது. மற்றபடி இது எடப்பாடி செய்தாரோ, ஸ்டாலின் செய்தாரோ, கருணாநிதி செய்தாரோ, ஜெயலலிதா செய்தார்களோ, ஊழல் தான், தவறு தான். இது விசாரிக்கப்பட வேண்டியது. நான் சொல்றது இப்போ இந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது இது எடப்பாடிக்கு விடப்படும் எச்சரிக்கை. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, கூட்டணி இல்லை, செப்டம்பர்லேயே சொல்லிட்டோம், கூட்டணி இறுதி இல்லை என்பது உறுதின்னு. அப்போ ஒரு 4 கேஸ் போட்டால் அது ரியாக்ஷன் வந்து நான் சொன்னது எதனால் என்றால் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அது போக பார்ப்போம். சரி. சோமசேகரன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, எம்ஜிஆரை லூசு என்று சொன்ன ராசாவுக்கு எதிராக திருப்பூரில் எடப்பாடி பழனிசாமி போராட்டம் செய்துள்ளாரே. போராட்டம்லாம் செஞ்சிருக்காரு பார்த்தேன். சரி. ஆனால் மிகப்பெரிய ஆளுமை, 13 வருடங்கள் தொடர்ந்து வந்து முதலமைச்சராக இருந்து ஒரு சரித்திரம் படைத்த ஒரு மக்கள் தலைவர். எம்ஜிஆர் பீரியடில் ஊழலே நடக்கலை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா பீரியட்லையும் ஊழல் நடந்தது, அவர் பீரியட்லையும் நடந்தது. அதை விட்டுட்டு ஒரு மக்கள் மனதில் குறுகிய காலத்தில் வந்து ஆட்சியை பிடித்து 13 ஆண்டுகள் தான், அது ஒரு பெரிய சாதனை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, உங்கள் தலைவரை வந்து முதலமைச்சராக்கியவரை நீங்கள் வந்து லூசு அப்படின்னு சொன்னது, அதை பற்றி நிறைய பேசிட்டோம் நம்ம. உண்மையிலேயே எடப்பாடி வந்து திருப்பூரில் அவினாசியில் வந்து ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணி நாங்கள் நினைத்தால், நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காரு. எடப்பாடிக்கு அரசியல் தெரியவில்லை. அதான் இந்த 2 வருஷமா தெரியுமே. ஆமாம், எடப்பாடிக்கு அரசியல் தெரியவில்லை. இல்லைன்னா அப்படி தெரிஞ்சும் அவர் செய்யாமல் இருக்காருன்னா அப்போ திமுக அதிமுக மறைமுக கூட்டணின்னு சொல்லப்படும் அந்த ஒரு வார்த்தை வந்து உண்மை. இது 2 தான். ஒன்று, எடப்பாடிக்கு அரசியல் தெரியல, இல்லை அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் இப்படி பண்ணுறாருன்னா அப்போ அங்கே உள்ள வந்து அண்டர் கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு திமுக. ஏன்னால் உண்மையிலேயே இப்போ கருணாநிதியை லூசு அப்படின்னு சொல்ல வேணாம், யாரும் நம்மளும் சொல்கிற அபிப்பிராயம் இல்லை. அப்படின்னு ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவரை அப்படின்னு அதிமுக இருந்து ஒரு ஆள் பேசியிருந்தான்னு வைங்க. உதாரணம் இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஜெயக்குமார்னு வச்சுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி வந்து ஜெயக்குமார் பேசிட்டாருன்னு ஒரு உதாரணத்துக்காக வைப்போம், ஜெயக்குமாருக்காக இல்லை, உதாரணத்துக்காக. அப்போது திமுகவை இருந்தால் தமிழ்நாடு முழுக்க வந்து போராட்டம் வெடித்திருக்கும், கட்டாயம் வன்முறை தாண்டவமாடி இருக்கும். இதை பெரிய இஷ்யூ ஆக்கி இருப்பாங்களே. அதான் அரசியல். அதாவது இது சொல்லுவாங்க, தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக சொல்லுவாங்க. அந்த பத்திக்கிட்டு எரியிற அளவுக்கு அதை வந்து பெருசு பண்ணியிருப்பாங்க. அந்த பெருசு பண்ணுறது எதுக்காகனா அது வந்து அவங்க தலைவருக்காக பண்ணுறதில்லை, இதை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ராஜதந்திரம், இந்த யுக்தி இவருக்கு தெரியல. எடப்பாடிக்கு அரசியல் தெரியல. நான் இங்கே திருப்பூர்ல ஒரு மூலையில் உட்காந்துட்டு நாங்கள் போராட்டம் பண்றோம், 200 பேர் 500 பேர் வச்சு போராட்டம் பண்றோம்னு வந்து அவர் எவ்வளோ பெரிய அவருக்கு தங்கத்தட்டில் வைத்து ஆராசா வந்து இன்ஃபேக்ட் ஆராசாவுக்கு வந்து அவர்கள் வந்து வாழ்க்கை பூரா நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் எடப்பாடி இப்படி சொன்னதுக்காக. இது சொன்னதை வச்சு
இந்த ஒரு அடி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இதே டைம்ஸ் நோ வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த கலாட்டாலாம் ஆகி ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ஸ் நோவே கூட கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக மாறக்கூடிய ஒரு கணிப்பு வரக்கூடிய நிலைமையில இருந்ததை நல்ல ஒரு வாய்ப்பை எடப்பாடி தெரிந்தோ இல்லை தெரியாமலோ இழந்து விட்டார். அவ்வளோதான். இழந்து விட்டான்றது ஒருவேளை அவருக்கு மானசீகமாக திமுக ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்குதோ இல்லை யார் கண்டாங்க? அதனால தான் தெரிந்தோ அல்லது தெரியாமலோன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக சொன்னேன். சரி, இந்த ராய சொக்கலிங்கம் தேவக்கோட்டை என்ன நம்ம பேரில் அவ்வளோ பெரிய கடுப்புன்னு தெரியல அவருக்கு. ஏதோ சிக்கலுக்காகவே கேள்விகளாக அனுப்பிட்டு இருக்கிறாரு. ஓ, ராய சொக்கலிங்கம் தேவக்கோட்டை சின்னவர் 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 ராவணாவில் பேட்டி கொடுக்க ஒப்புக்கொண்டார். பேட்டி எப்படி இருக்கும் திரிசக்தியாரே அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. வம்பு தானே இது. இதில் அவர் வந்து யாரை சிக்கலில் மாட்டி விடுறாருன்னு நமக்கு தெரியல. ராவணாவில் சின்னவர் பேட்டி கொடுத்தால் அப்படின்னா ஏகலைவனை பெட்டி ஏதோ சிக்கலை மாற்றாருன்னு அர்த்தம். சரி, ரைட்டு. இதை ஏகலைவன்ட்ட மட்டும் கெடுந்தா பரவாயில்ல. இது எப்படி இருக்கும்? திருசக்தி யாருன்னா ஆக மொத்தம் உங்களையும் என்னையும் கோத்து ஏதோ வந்து பண்ணதுக்கான சதி திட்டம் நாட்டில் நடக்குது. ரைட்டு, நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ரைட்டு, சரி. அவருடைய நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வாசகர் கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம அதுக்கு நாகரிகம் அது பதில் சொல்கிறது தான் மரியாதை. பேட்டி எப்படி இருக்கும்? இப்போ பேட்டி எப்படி இருக்கும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, சரி, இப்போ நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து சின்னவர்னா யாருங்களாம் நீங்கள் வந்து என்னை வந்து குறுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு அவர் சொன்னதுடைய வகையில் ஒரு சின்ன கற்பனையில் என்னால் சொல்ல முடியும். பட் அதில் இவராக கேட்கணுன்றீங்களா கேட்கக்கூடாது? இல்லை, குறுக்க ஒன்றும் கேள்வி கேட்கக்கூடாதுங்க. சின்னவர்னா யாரு? இவர் தானே, அவரு தானே, அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, மக்களுக்கு புரியணும். ஆனால் நம்ம சொல்கிறது இல்லையா? அதனால் உங்கள் பேர் என்ன? ஏகலைவன்ல நான் மாற்றிடுறேன். உங்கள் பேர் ஏகலை செல்வன். என்ன செல்வன்? ஏகலை செல்வன். சரி, உங்கள் பேர். என் பேர் வந்து சுந்தரநிதி. நிதி, சுந்தரநிதி. சரி, இப்போ செட் ஆயிடுச்சா? இப்போ நம்ம வேற யாரையும் சொல்லல. இப்போ நம்மக்குள்ள பேசிக்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது நானே இப்போ ரெண்டும் ரோல் பண்ணிடுவேன். அதாவது நான் வந்து ஏகலை செல்வேன். ஐயா வணக்கங்க. இவ்வளோ உங்களுடைய பணி நேரத்துலையும் உங்களுடைய பணிச்சுமைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு பேட்டி கொடுக்க வந்ததுக்காக இல்லை படம் சொல்லுங்க. ரைட். அந்த ஐயா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது ரொம்ப நாளாக வந்து இந்த வாய்ப்புக்காக நான் காத்திருந்தேன். என்னன்னு, நீங்கள் படுக்கும் பொழுது மல்லாக்க படுப்பீங்களா இல்லை குப்புற படுப்பீங்களா? இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவர் வந்து நான் வந்து ஒரு கழித்து தான் படிப்பேன். ஒரு கழித்து தான் படுப்பேன். ஏங்க ஐயா அப்படி? ஒரு கழித்து படுத்தாலும் ஒத்தையில் படுக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கையில் சொல்லியிருக்காரு. ஒரு கழித்து படித்தாலும் ஒத்தையில் படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் ஒரு கழித்து தான் படுத்துவேன். ஐயா, இது போன்ற ஒரு புதுமையாக புரட்சியாக மக்களுக்காக சிந்திக்கணும்னு உங்களுக்கு எப்படியா தோணுச்சு? நான் யாருடைய பேரன், யாருடைய மகன், அதை புரிந்து கொண்டால் இதுதான் திராவிடம் என்பது அந்த சனாதனவாதிகளுக்கு, ஆரிய பார்ப்பன பாசிசவாதிகளுக்கு தெரியும். ஒத்தையில் படுக்கிறது. ஆமாம், அது வந்து ரைட்டு. ஒத்தையில் படுக்கக்கூடாதுங்கிறது. சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு, இது தாத்தா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்குங்க, தெரியுதுங்க. அது மட்டுமல்ல, தந்தை ஈரோட்டு தந்தை இருக்கிறாரே சமூகநீதி, அவர் என்ன சொல்லியிருக்காரு? திராவிடன் எப்படி படுக்கணுங்கிறத அவரு காவேரி கரையில் போய் அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து அதை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்பதை அவருடைய சிஷ்யரான சாமி சிதம்பரம் புத்தகத்திலேயே போட்டிருக்காரு. சாயந்தரம் ஆனால் அவர் வந்து காவேரி கரைக்கு போவார். அவர் என்ன பண்ணுவார் போக. ஆக திராவிடன் எப்படி படுக்க வேண்டும் என்பதை கூட நுண்ணியமாக வந்து நம்ம திராவிடத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஐயா, இது வந்து மக்களுக்கு வந்து எப்படி படுக்கிறதுனே தெரியாமல் மல்லாக்கப்படுத்து தூக்கம் வராமல், குப்புறப்படுத்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே இது வந்து விடியல் ஆட்சி அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து, ஆமாம், இது வந்து நீங்கள் விடியல் ஆட்சி, இதுதான் ஐயா விடியல் ஆட்சி. அடுத்த கேள்வி கேட்கலாங்கம்மா ஐயா? அது கேளுங்க. ஐயா, நீங்கள் தினமும் காலையில் பல்லு விளக்கிட்டு காப்பி குடிப்பீங்களா இல்லை காப்பி குடிச்சிட்டு பல்லு விளக்குவீங்களா? நல்ல கேள்வி இது. பல் விளக்குவது என்பது மூட நம்பிக்கை.
சரிங்களா? இது வந்து யார் வந்து இந்த மனு தர்மத்தை கொண்டு வந்தவர்களும் இந்த சனாதினிகளும் செய்த சதி இது. இந்த பல்லு விளக்கணும் காலையில். ஆடு மாடெல்லாம் பல்லு விளக்குதா? புலி சிங்கெல்லாம் பல்லு விளக்குதா? இது என்ன மனுஷனை மட்டும் பல்லு விளக்கணும்னு ஒரு கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்தது? இது சனாதனிகள் செய்த சதி இது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் தந்தை பகுத்தறிவு பகலவன் அவர் என்ன பண்ணார்? ஈரோட்டு பெரியவர் என்ன சொன்னார்? அவர் பல வருடங்களாக குளிக்காமலேயே இருந்தார். அது வந்து அவருடைய கொள்கை. நீங்கள் ஒரு மனுஷன் வந்து குளிக்காமையே பல வருஷங்கள் இருக்கும்போது பல்லு விளக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆக இது நாங்கள் திராவிட கொள்கைகளை ஆதரிப்பவர்கள். தயவு செய்து மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்தாதீர்கள். தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக இல்லையா, நீங்க என்ன அப்படின்னா குளிக்கலன்னா அழுக்கெல்லாம் இது பலான அழுக்கையே நீக்க வேண்டாம்னு சொல்றோம். பல் அழுக்கை நீக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா குளிக்காம பலான அழுக்கையே வந்து நீக்க வேண்டியது இல்லைன்னு நாங்கள் சொல்லி குளிக்காம இருக்கோம்னு சொல்றோம். நீங்க பல் அழுக்கை தினமும் நீக்கணும்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐயா, அடுத்த கேள்வி மோடியை பத்திங்க. அது நீங்க யாரை பத்தி வேணாலும் கேள்வி. மோடி சரையு நதியிலும் லட்சத்தீவிலும் வந்து குளிப்பது போல காண்பித்து சில காட்சிகள்லாம் வந்ததுங்கள. இது ஒன்றும் இல்லைங்க. அதானி அம்பானி இவங்கெல்லாம் சோப்பு விற்கிறாங்க. அவங்க விற்கிற சோப்புக்கு பிரதமர் மோடி வந்து விளம்பரம் கொடுக்கிறார். இதை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. இல்லை அது சரியான்னு, அது சரி என்று திராவிடம் ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் தான் குளிக்கவே கூடாதுன்னு சொல்கிறோமே, அப்புறம் வந்து சோப்பு மட்டும் யூஸ் பண்ணலாமா? அதனால் வந்து இது திராவிடத்திற்கு ஒவ்வாதது. இது வந்து எங்கள் ஈரோட்டு தந்தை சொன்னதும் சரி, எங்கள் தாத்தா சொன்னதும் சரி. அது பிரகாரம் பார்த்தால் இது அவர் குளித்தது வந்து அது வந்து ஆரிய சனாதன அது ஒரு சதிதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஐயா, அடுத்த கேள்வி, இந்தியா கூட்டணியில் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த இந்தி என்ற பெயர் அதில் வைத்ததனால்தான் இந்த பிரச்சனை. இந்தியாவில் இந்தி என்ற பெயர் வந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அப்பவே முட்டாள்தனமாக இதை நிதிஷ்குமார் வைக்கும் போதே நாங்கள் வருத்தப்பட்டோம். அவர் கேட்கவில்லை. அதனால் நிதிஷ்குமாரை நாங்கள் வெளியேற்றி விட்டோம். யார் வெளியேற்றி விட்டோம்? நாங்கள் வெளியேற்றி விட்டோம் கூட்டணியை விட்டு. அவர் போயிட்டாரு. அப்போ திராவிடியா என்று இந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருந்தால் இன்றைக்கு அது வந்து மிகவும் பலமாக இருந்திருக்கும். என்னதான் இருந்தாலும் என் தாத்தாவின் மகன், என் அப்பா யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் இந்த நாட்டின் பிரதமர் என்பதை உறுதி செய்து கொள்கிறேன். ஐயா, இப்போ போற போக்க பார்த்தா அந்த எதிர்கூட்டணியில் யாருமே தேர மாட்டாங்க போல இருக்கு, யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. மோடி 400 சீட்டு வாங்கிடுவாருன்னு சொல்றாங்க. வாங்கட்டுமே. இல்லை, எங்கள் அப்பா கை காட்டுறவர் தான் வந்து பிரதமராக வருவாருன்னு சொன்னீங்க. பிரதமராக யார் வராங்களோ அவங்கள பார்த்து கை காமிச்சிட்டு போறாரு, அவ்வளோதானே. அவர் கை காட்டுறவர் தான் பிரதமர். பிரதமர் யார் வர்றாரோ அவரை பார்த்து கையை காமிச்சிட்டு போறாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் நாங்கள் திராவிட இப்போ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தமாஷா போகக்கூடிய ஒரு பேட்டி தான். அவர் கேட்டதுக்கு நம்மளால் இவ்வளோதான் இந்த நேரத்துக்கு உடனே திங்க் பண்ண முடிஞ்சுது. இதை மாதிரி வந்து ஏகலை செல்வன் அவர்கள் வந்து கஷ்டமான கேள்விகளை வந்து கேட்பார். சுந்தரநிதி வந்து இன்பமான இந்த மாதிரி கெழுகெழுப்பான பதில்களை, மக்களுக்கு பயன்பெறக்கூடிய, மக்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய பதில்களாக கெழுகெழுப்பான பதில்களை அவர் கொடுப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சரி, ஆக ஒரு ஏழ்றையை தொடங்கி வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரா? நான் வந்து யார் அரசியலை பற்றியா பேசுனேன்? நான் இதில் ஏதாவது அரசியல் பேசுனேன்னா ஒரு கற்பனை பேட்டி சொன்னார். கற்பனை பேட்டி சுந்தரநிதி, ஏகலை செல்வன் இதை தான் பேசுனே தவிர நான் யாரையும் குறிப்பிட்டு நான் பேசவே இல்லை. சரி, நாடாளுமன்ற தேர்தல், அதாவது பாலு உலகநாதன் சீர்காழி நாடாளுமன்ற தேர்தலில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டி என்கிறாரே கமல். எதுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் சில சமயத்தில் வந்து நம்மளை அறியாமல் வந்து அந்த சிரிப்பு வந்துடுதுங்க. இந்த ஏதோ ஒரு கவுண்டமணி செந்தில் படத்தில் பெட்ரோமாஸ் லைட்டே தான் ஓணுமா அப்படின்னு கேட்பாரு. டார்ச் லைட்டே தான் ஓணுமா?
ஒரு சீட்டே வந்து அவர் எந்த சீட்டு, அவர் ஒரு சீட்டு தான் கொடுப்பேங்கிறாங்க. திமுக கூட்டணியில் 2 சீட்டு வேணுங்கிறாரு. இதில் வந்து இந்த சின்னம் கொடுக்கறது வந்து திமுக கொடுக்க போகிறது இல்லை. இது வந்து தேர்தல் கமிஷன் தான் கொடுக்கணும். இதை யாராவது போய் கமலஹாசன் கிட்ட சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் ஏதோ அவங்களா பார்த்து வந்து வீட்டில் வந்து என்னெல்லாம் உடஞ்சி கிடக்குது, சாமான் ரிப்பேர் ஆன சாமான்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதில் டப்புன்னு ஒரு பழைய டார்ச் இருக்குன்னு அதை எடுத்து வச்சுட்டு டார்ச் லைட் சின்னம் தான் வேணும்னு சொல்கிறாரு. நம்ம அதை பற்றி வீட்டில் அப்படி பார்க்க போனால் தொடப்பக்கட்டை, இது ஒற்றை கொம்பு எல்லாம் இருக்கும். பரவாயில்ல, ஒற்றை கொம்பு தொடப்பக்கட்டைக்கு இது பரவாயில்ல, டார்ச் லைட்டு பரவாயில்லன்னு வைங்க, நம்ம அது வந்து வாழ்த்துறோம் அவரை. ஆனால் இது வந்து தேர்தல் சின்னம் தான். இது வந்து அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் சின்னம் உண்டு. மற்ற எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் சுதேட்சியாக நிற்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அது வந்து என்னென்ன சின்னம், மெழுகுவர்த்தி, குடம், விளக்கு இப்படின்லாம் உண்டு. அதில் வந்து எது யாராவது கேட்டாங்கன்னா வேற ஒன்றும் போட்டி இல்லைன்னா கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து இவருக்கு என்ன சொல்கிறாராமா, நாங்கள் திமுக சின்னத்தில் நிற்க மாட்டோம், ஒரே சூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் எங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கணும். என்ன நீங்கள் வேற பேசுகிறீங்க? அந்த கௌரவத்தை அங்கே போய் நீங்கள் தேர்தல் கமிஷனில் சொல்லி அந்த கௌரவத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இல்லை டார்ச் லைட் கொடுக்கணும், இல்லைன்னா ஒட்டோட கொம்போ வழக்கமாத்து கட்டியாக தானே கொடுப்பான். நீங்கள் அது வந்து கொடுத்தா நாங்கள் வந்து இல்லை எனக்கு டார்ச் லைட் தான் வேணும், நீங்கள் கோர்ட்டுக்கு தானே போகணும். ஏன்னா அந்த டார்ச் லைட்டு வேறு யாரும் கேட்கலன்னா கொடுப்பாங்க, சுயேட்சைக்கு பதிலாக உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் வேறு யாராவது ஒருத்தன் வம்புக்குன்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, அப்போது நமக்கு தொடப்புக்கட்டை, ஒட்டோட குச்சி, ஏதோ ஒன்று அந்த மாதிரி எது வேணாலும், மெழுகுவர்த்தி கூட கிடைக்கலாம், அதான் எது வேணாலும் கிடைக்கலாம். மெழுகுவர்த்தி கிடைச்சாலும் அவருக்கு அது சரியாக தான் இருக்கும், அது அவங்களுக்கு கரெக்டு தான். மெழுகுவர்த்தி கிடைச்சா கூட அவருக்கு சரியாக தான் இருக்கும். அதனால் வந்து எதுக்காக சொல்கிறேன்னால், அவர் வந்து திமுக இதில் நிற்க மாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாராம், அந்த 2 சீட்டு வேணும்னு. இந்த முரண்டெல்லாம் வந்து ஏங்க ஆனானப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி வச்சுருக்கக்கூடிய திருமாவளவனே வந்து அங்கே வந்து இன்னும் செட் ஆகாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 சீட்டு, சிதம்பரம் சீட்டு, பழைய சீட்டு தரமாட்டேங்கிறாங்க, அது வேண்டாங்கிறாங்க, வேற எங்கேயோ கொடுக்குறாங்க, அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கார். அப்போ அதுக்கப்புறம் வந்தவர் இவர், அதை விட மிக மிக சிறிய கட்சி, வாக்கு வங்கி மிக மிக கம்மியான ஒரு கட்சி, எனக்கு டார்ச் லைட்டு தான் ஓணும், பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் ஓணுன்னா அவர் எப்போவுமே அவர் சிறந்த எப்படி வந்து ஒரு குணசித்திர கேரக்டரில் நடிப்பாரோ அதே மாதிரி வந்து அவர் வந்து நகைச்சுவை பாத்திரங்களையும் அவங்க கமலஹாசன் ரொம்ப நல்லா நடிப்பார். ஏன் பஞ்சதந்திரம், அந்த மாதிரி நிறைய படங்கள், தெனாலி, இந்த மாதிரி படங்கள் அந்த நகைச்சுவை பாத்திரங்கள், அது மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடியாக தான் சொல்லியிருக்காரு அவர். ஆதி தமிழன் பெரம்பலூர் அங்கேருந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. திருப்பூரில் 36 குடுகுடுப்பைக்காரர்களை வைத்து திமுக வெற்றி பெறும், உதயநிதி முதல்வர் ஆவார் என்று திமுக பிரச்சாரம் செய்கிறதாம். அது ஒரு வீடியோ நான் கூட பார்த்தேன். குடுகுடுப்புக்காரங்களாம் வச்சு இடைத்தேர்தலில் பண்ணாங்க, ஈரோடு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வந்து திருப்பூரில் வந்து ஏதோ 36 பேருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபான்னு சொல்லி கூட்டு வந்து அவங்கள வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொள்கை இப்படிலாம் வேலை செய்து பார்த்தீங்களா? பகுத்தறிவு பார்த்தீங்களா? பகுத்தறிவு, நாங்கள் பகுத்தறிவு பகலவன்கள். ஆனால் மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. வேண்டாம், நம்ம வாயால் அதை சொல்ல வேண்டாம். ரைட்டு, அது வந்து குடுகுடுப்புக்காரன். எனக்கு என்ன கவலையானா, இவங்க வந்து அது சொல்கிறாங்க உதயநிதி தான் முதல்வர்னு சொல்கிறாங்க, திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. அது ஏதோ நடந்துட்டு போகுது. பாவம் அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு வந்து 2000 ரூபா ஒரு ஏதோ ஒரு 10 நாளைக்கு கிடைக்க போகுது, அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா, அந்த குடுகுடுப்புக்காரன் உள்ளூர் குடுகுடுப்புக்காரனாக இருந்தால் அவன் தொலைஞ்சான். ஏன்னா இவ வழக்கமா வந்து குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு வாசல்ல, உங்க வீட்டு வாசல்ல வந்தா அந்த காலத்துல சின்ன பையனா இருக்கும்போது ஒரு ஞாபகம் இருக்கும். என்ன சொல்லுவான்? நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு. நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு பின்னாலேயே திமுக ஜெயிக்க போகுது, உதயநிதி முதல்வர் ஆவார்னு சொன்னா மறுபடியும் அந்த தொகுதி உள்ள அவன் போனமா வேணாமா? ஏடா நல்ல காலம் பிறகுதுன்ற அப்புறம் திமுக ஜெயிக்குன்ற, என்னடா பேசுற அப்படின்னு கேட்பானா மாட்டான் இல்லையா? அப்போ அந்த அவங்கள வந்து ஒரு முரண்பாட்டில் வந்து சிக்க வைக்கக்கூடாது. ஒன்று நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடணும், இல்லை திமுக ஜெயிக்கும் உதயநிதி வருவாருங்கிறத சொல்லிட்டு விட்டுருணும். இது ரெண்டையும் கலந்து சொல்லும்போது முன்னுக்கு பின் முரண்பாடாக தெரியுது. அதனால் நான் நினைக்கிறேன் இந்த ஒரிஜினல் குடுகுடுப்புக்காரன் இல்லாமல் இவங்களே வந்து இந்த ஊபிகளில் வந்து யாருக்காவது வந்து முண்டாசு கிண்டாசு கட்டி வேஷம் கிஷம் போட்டு, ஏன்னா உள்ளூர் குடுகுடுப்புக்காரன் வந்தான் தேர்தலுக்கு அப்புறம் அவன் தொலைஞ்சான், அதுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது சின்னசாமி கவுண்டர்பாளையம், அது ஸ்டாலின் பாரதத்தின் பிரதமர் பதவியில் நாம் ஏன் உட்கார வைக்க வேண்டும் என்று திமுக இந்தியில் புத்தகம் வெளியிட்டு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க ஐயா.
இந்தி தெரியாது போடா, ம் நம்ம தானே வழக்கமாக சொல்லுவோம். ம் ஆனால் வந்து இப்போ அவர் சொன்னது எனக்கு அது ஹிந்தி வந்து தெரியாது. ஹிந்தி தெரியாது போடா ம். அப்படின்னு வந்து யாரை சொல்றாங்க? நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறோம். இல்ல யாரை பார்த்து சொல்றாங்க? அவர் எல்லாம் மோடி மற்றவர்களை பார்த்து அப்பா அப்ப போய் உட்காந்து பேசிட்டு வந்தோமே, அப்ப கேலோவுக்கு வாங்க கேலோவுக்கு வாங்க அப்படின்னு. கேலோவுக்கு வாங்க, எதுக்கு விளையாட்டுக்கு வாங்க இல்லை, கேலோவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். ம். இதில் வந்து அந்த புத்தகத்துடைய ஒரு அந்த மேல் உரை அதில் பார்த்தேன். ம். क्यों हमें स्टालिन भारत के प्रधानमंत्री के तौर पे चलेंगे. ம் நமக்கு வந்து ஞாபகம் வச்சு சொல்ல முடியல, அதனால் வந்து பார்த்து படிச்சுட்டோம். ஸோ இப்படின்னு ஒரு புத்தகம் வந்து போட்டு இது ஹிந்தியில் வந்து பல ஹிந்தி தெரியாதுங்களா லட்சம் உங்களுக்கு? இருக்குது. எனக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஓரளவு தெரியும், பட் இவங்க அளவுக்கு தெரியாது. முழுசு நல்லா தெரிஞ்சுருந்தீங்கன்னாக்கா ஆ தயாநிதிய பேரை நல்லா ஹிந்தி தெரியுதுன்னு மந்திரி நான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்க மாட்டேனா? ம். அப்படி தெரிஞ்சிருந்தா நான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்க மாட்டேனா? ம். ஏன்னா நான் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நம்பி நானும் அரைகுறையாக ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதே தவிர எனக்கு பெருசாக தெரியல. ரைட், விடுங்க. ஸோ இப்படி வந்து ஹிந்தி போட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு இவங்க ஹிந்தியில் புஸ்தகம் போட்டு இவங்க ஊர் பூரா ஸ்டாலினில் பிரதமரா. இங்கே வந்து கூரை ஏறி கோழி பிடிக்காத ஆட்கள் வாகேறி வைகுண்டம் போகிறாங்களாம், இந்தியாவில் பிரதமர் ஆகிறாங்களாம். என்னமோ அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த சீட்டு காலியாக இருக்கா மாதிரியும், சுற்றி ஆட்கள்லாம் ஓடி டப்புன்னு எங்கே நிற்குதோ அந்த ஆள் போய் உட்காந்துடுற மாதிரியும். மக்கள் ஓட்டு போட வேணாமா? தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரும்பகுதியான பாராளுமன்ற இது வாங்குவீங்க, 36 வாங்குறீங்களா 26 வாங்குறீங்களா, அது மக்களுடைய தீர்ப்பு. நம்ம அதை பற்றி ஒன்றும் வாங்க மாட்டாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. பிரதமர் ஆகணும்னு ஒரு ஆசைக்கு வந்து ஒரு அளவு வேண்டாமா? இப்போ நான் கூட வந்து ஜோ பிடனுக்கு பதிலாக நான் தான் வந்து அமெரிக்க இவர் ஆகணும், அதிபர் ஆகணும்னு ஆசைப்படலாம். பட் அதுக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு அமெரிக்க பிரஜையாவது இருக்கணும், ஓட்டுரிமையாவது இருக்கணுன்ற அதுக்குன்னு சில விதிமுறைகள் ஒரு இதெல்லாம் உண்டு. அது மாதிரி நம்ம வந்து நான் தமிழர் யாரும் ஆகக்கூடாதுன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை, ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லலை. நமக்கு இங்கே தமிழே தத்துது, தடுமாறுது. நம்ம இனிமேல் இந்தியில் வந்து இப்போ இதை பாருங்க, இது இப்போ நான் சொன்னேன் பாருங்க, क्यों हमें स्टालिन भारत के प्रथम मंत्री के तौर पे चलेंगे. இப்போ நான் படித்தா மாதிரி துண்டு சீட்டை பார்த்து ஸ்டாலின் அவர்களை படிக்க சொல்லிடுங்க, கரெக்டாக தப்பும் தவறும் இல்லாமல். அவர் மட்டும் வந்து படிச்சுட்டாருன்னா அவர் தான் பிரதமர். சரி, நான் சொல்கிறேங்க, அவர் தான் பிரதமர். சரி இருக்கட்டும். அப்படியே காமு நாராயணன் காரைக்குடி, காந்தி தமிழகத்தில் பிறந்திருந்தால் அவர் மீது 10 பொய் வழக்குகள் போட்டிருப்பார்கள் என்கிறாரே பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி. அமர் பிரசாத் ரெட்டி நடுவில் ஏதோ சிக்கல்லாம் பாவம் வந்துச்சு. அவர் ஏதோ ஒரு நிதி இல்லை, முதல்ல ஒரு நிதி நிறுவனத்தில் ஏதோ பிரச்சனைகள் அவர் இதாகனாலும் சொன்னாங்க, அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ யாரோ ஒரு பெண் நிர்வாகியை தாக்குனது இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக வந்தப்போ கட்சிக்கு ஆள் கூட்டின்னு வரதுக்காக ஒருத்தட்ட பணம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நிறைய ஆளை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி தேடி போய் அடிச்சிருக்கிறாங்க. அடிப்பட்டவங்களும் ஒரு பாஜக நிர்வாகி தான். அவங்க புகார் கொடுத்ததுன்னு பேரில் அவங்க மேலே வழக்கு. இப்போ காவல் நிலையத்தில் ஆஜராகி நீங்கள் கையெழுத்து போட்டு ஜாமீன் கிடச்சிருக்கு. சரிங்க, அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா காந்தி பேர்லேயே 10 பொய் வழக்கு இப்போ இருந்தால் கூட போட்டிருப்பாங்க அவர் பேர்லன்னு. நம்ம அமர் பிரசாத் ரெட்டி பற்றி நம்ம சொல்கிறத விட எனக்கு என்ன ஒரே ஒரு மனசு வருத்தமாக இருக்குன்னா, காந்தியோட நிலைமை இப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா? யாரெல்லாம் பேசுறதுன்னு இல்லாமல் எங்க வாயில பூந்து எப்படி வரணுன்றது இல்லாம காந்தியோட நிலைமை, மகாத்மா காந்தியோட நிலைமை இப்படி எல்லாம் வந்து வருது அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிச்சுக்கலாம். இப்ப அப்துல் ஜப்பார் ஆம்பூர், விறுவிறுப்பான விறுவிறுப்பு கிளுகிழுப்பு அப்படின்ற மாதிரியான கேள்வி கூட நீங்க எடுத்துக்கலாம். சரிங்க. லேகிய அரசியல் பற்றி திரிசக்தியாரின் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறேன். இந்த வயசுக்கு எனக்கு லேகியமே வந்து அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் லேகிய அரசியல் பற்றி வேற கேள்வி. சரி, ரைட்டு. ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகலேருந்து வந்து இவர் வந்து லேகியம் வைக்கிற மாதிரி விற்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து ஆமாம் நாங்கள் லேகியம் விற்கிறோம், எங்கள் லேகியத்தை சாப்பிட்டா வந்து ஊழல் இருக்காது, அது குடும்ப அரசியல் இருக்காது இப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னால் இந்த லேகியம் இதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னால் தமிழ்நாடு வந்து எங்கிருந்தோ எங்கேயோ போயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து திமுக அதிமுக பாஜக இப்படிலாம் நான் தனியாக பிரித்து பேச விரும்பலை. இந்த அரசியலுடைய தரம் என்பது வந்து
எங்கிருந்தோ வந்து அங்கிருந்து ரொம்ப தாழ்ந்து போயிடுச்சு. இந்த ஆள் அந்த ஆளை பார்த்து லேகியம் வைக்கிறேன்னு சொல்லுது, ஆமாம் லேகியம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ரெண்டாவது லேகியம் வைக்கிறவனு மனுஷன் தானேங்க. லேகியம் வந்து லேகியம் எதுக்காக விற்கிறாங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா, இந்த லேகியன்றது பொதுவாக வந்து இந்த சித்த வைத்தியத்தில் கூட வரும். 8 தலைமுறையாக நாங்கள் வந்து இருக்கோன்னு ஒரு இந்த முண்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு வரிசையாக ஒரு 8 ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அது என்னென்னா ஆண்மை குறைவு, இந்த ஆண்மை குறைவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து வரும். அப்போது லேகியம் விற்கிறாங்கன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லும்போது தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிறது என்னென்னா, அரசியல்வாதிகளுக்கு ஆண்மை குறைவாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க. நான் இதில் இவர் சொன்னது ரைட்டா அவர் சொன்னது ரைட்டா போல. ஆக தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு ஆண்மை குறைவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மறைமுகமாக என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆண்மை குறைவாக இருக்கிறது. ஏன்னா இப்படி ஆண்மை குறைவான அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் ஆதரிக்கும் வரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆண்மை, இந்த ஆண்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம தனியாக வந்து விளக்க வேண்டியதில்லை. ஆண்மை குறைவாக இருக்கிறது நினைக்கும் போது இது வந்து உண்மையிலேயே அவமானமாக இருக்கிறது. இப்படி அரசியல் இந்த அளவுக்கு தாழ்ந்து போனது. இதில் யார் வேணாலும் நான் வந்து பர்டிகுலராக சொல்லாமல் பொதுவாக சொல்கிறேன், தாழ்ந்து போய்விட்டது. என்ன பேசுறது, லேகியம் வைக்கிறார் அவர். நான் இல்லை ஆமாம் லேகியம் வைக்கிறேன். இது இப்போ இவர் சொன்னது ரைட்டு அவர் சொன்னது தப்பு இந்த மாதிரி அப்படிலாம் நம்ம சொல்லலை. எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டார்கள். இருக்க விஷயத்தை பேசுகிறத விட்டுட்டு இதை மாதிரி வந்து அது அப்படியான்னு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் சீர்கெட்டு விட்டது. காமராஜர் பீரியட்லலாம் இருந்த கக்கன் பீரியட்லலாம் இருந்த அரசியலை நினைத்து பார்க்கும் பொழுது மனது மிகவும் வேதனைப்படுகிறது. சரி, இப்போ ராவணா விருப்பப்பட்டு அன்பளிப்பாக ஒரு 4 லேகிய டப்பா அவங்களுக்கு கொடுக்குறதுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானா அதில் 2 வந்து அண்ணாமலைக்கும் 2 வந்து ஜெயக்குமாருக்கும் அனுப்பிச்சி விட்டுருவேன். ஐயா எனக்கு நீங்களே பார்த்துக்குங்க. எனக்கு வந்து போதிய ஆண்மை இருக்கிறது, அரசியல் ஆண்மை எனக்கு இருக்கிறது. இல்லை அதனால தான் 15 வருஷம் அரசியல் பத்திரிகை நடத்தின பல சவால்களுக்கு நடுவில் இப்போ ராவணாலேயும் உட்காந்து கேள்வி கேட்டுருக்கேன். எனக்கு லேகியம் தேவைப்படாது, உருட்டிக்குங்க. ஆமாம், தேவைப்படுபவர்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்க, யாருக்கு வேணுமோ நான் அனுப்பி விட்டுருவேன். பிரித்து அனுப்பிச்சிருங்க, சமமாக அனுப்பிச்சு. சரி, மேகநாதன் மேகநாதன் ஈரோட்டிலேருந்து கேட்குறாரு, 2016 விஜயகாந்த் திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கலைஞர் முதல்வராக நீடித்திருந்தால் இன்றும் உயிரோடு இருந்திருப்பார். முதல்வராக நீடித்திருந்தால் அப்புறம் உயிரோடு இருந்திருப்பார். சரி, இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். ஜெயலலிதாவுக்கும் உரிய சிகிச்சையை கொடுத்து பிழைக்க வைத்திருப்பார். ஐயோ, விஜயகாந்தினுடைய துரோகம்தான் கலைஞரை சாகடித்தது. கலைஞர் இறக்க காரணம் விஜயகாந்தினுடைய துரோகம். அன்னைக்கு தேர்தலில் நிக்கல அவரு அப்படின்னு RS பாரதி வந்து பொங்கி இருக்கிறார். கொஞ்ச நாளாவே இந்த திமுக காரங்களாம் வந்து ஒரு டைப்பா பேசிட்டு இருக்காங்க. இல்ல இருங்க, நான் கேள்விக்கான பதில் அப்புறம் கேட்டு வாங்கிக்கிறேன். ஒரு டைப்னா என்ன டைப்? அது ஒரு டைப்பு இல்ல, அதான் என்ன டைப்பா போறாங்கன்னு. ஆராசா டைப்பா. ஓ, ஆராசா டைப்னா லூசான்னு சொல்ல வரீங்க? இப்ப நம்ம ஒரு தடவையாக கூட சொன்னோம், கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவத்துக்கு வந்து ஆர்எஸ்ஆ பேரை வைக்கலாம் நம்ம பரிந்துரை பண்ணோம். இதுவரைக்கும் முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்லலை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி ரைட்டு, இந்த ஆராசா டைப்பா ஏற்கனவே RSB மீடியான்னு ஒன்று வச்சுருக்கோம், பேர் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க, நம்ம வைக்கல, தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. RSB மீடியானா அவர் ரெட் லைட் மீடியான்னு சொன்னதை RSBன்னு. இப்போ RSB = ரெட் லைட்டுங்கிற மாதிரி வந்து ஊடகங்களில் வலைதளத்தில் வந்து இது RSB மீடியான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பச்சையாக சொல்ல போனால் வேசி ஊடகங்கள்னு சொல்லும்போது அவரை பாவம், பெரிய மனுஷன், வயசானவர், RS பாரதி, அவரை போய் வந்து கிட்டத்தட்ட ரெட் லைட்டு வேசின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அவர் பேசின வார்த்தையை வச்சு. அந்த RS பாரதி ஐயா தான் இப்போ என்னென்னா இந்த ஒரு டைப்பாக பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது இப்போ TR பாலு கூட பாருங்கள், ஒரு இந்த செந்தில்குமார் பாருங்கள், கோமூத்திரன் பேசி மாட்டிக்கிட்டாரு, சனாதன ஒழிப்புன்னு உதயநிதியை பேசி மாட்டிக்கிட்டாரு. TR பாலு அண்ணன் பாருங்க, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது வந்து அவர் வந்து அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம TR பாலுக்கு ஒரு நிமிஷம் போயிட்டு அப்புறம் RS பாரதிக்கு வருவோம். TR பாலு அண்ணன் என்ன சொல்கிறாரு, முந்தா நேற்று அரசியலுக்கு வந்தவனுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது, நான் 60 வயது 60 வருஷமா இருந்தவன். இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த TR பாலுடைய அரசியல் சாணக்கியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
நீங்க இது வந்து அவர் வந்து அண்ணாமலை பார்த்து சொல்றாரு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, நான் அப்படி எடுத்துக்கல. அவர் நேரம் அறிவாலயத்தில் தான் கேட்கறாருன்னு எனக்கு தெரியும். அவர் என்ன ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாரு, உதயநிதியை பார்த்து கேட்கிறாரு. 60 வருஷமா இருக்கிறேன், முந்தா நேத்து அரசியலுக்கு வந்த நீ உதயநிதி கேட்கிறாரு, உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு, உங்களுக்கெல்லாம் நான் லால் சலாம் போட வேண்டியிருக்கு. நான் என்ன லால் சலாம் போடுறதுக்கு நான் என்ன ரஜினிகாந்தா? ஏதோ படம் வந்து விற்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிற அளவுக்கு நான் ரஜினிகாந்த் மாதிரி கேரக்டரா? ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு படம் விற்கணும்னா எப்படி வேணாலும் பேசுவார், என்ன வேணாலும் பேசுவார். அதெல்லாம் வந்து அந்த வெக்கமான ரோஷம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சமயத்தில் படம் விற்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை பற்றி ஒரு விமர்சனம் உண்டு. ஸோ அப்போ நான் என்ன லால் சலாம் வந்து வைக்கிறேன்னா? இல்லையே. அப்படி இருக்கும்போது உஷாரா இருங்க. ஏற்கனவே அவர் தான் வந்து திமுக பக்கம் இருக்கிற ஊழல் பற்றி தகவல்லாம் வந்து அங்கே அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. நமக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் மத்திய அரசு அதை கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை டிஆர் பாலு கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க 2 பேரும் சொல்லாத வரைக்கும் அது உண்மை இல்லைன்னே நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கும் பொழுது இவர் வந்து இப்போ டிஆர் பாலு அண்ணன் பேசினாரு, நான் வந்து எதுக்கு ஒன்றை பார்த்து வந்து பேசணுமா, முந்தானத்து வந்தவன் இப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? சரி, அதுவும் ஒரு டைப்பாக இருக்கா? அது ஒரு டைப்பா போயிடுச்சா? அது ஒரு டைப்பா. ஆமா, முன்னால நீங்க கேள்வி கேட்ட போது போன பகுதியில் கேட்டீங்களா, பிடிஆர் வந்து அநீதிகள் அதிகமாக போராட்டங்கள்னு. இப்போ இவங்க எல்லாருமே இந்த செல்ஃப் வாய்ஸ், அங்க அறிவாலயத்துக்குள்ள போய் பேச முடியாத விஷயங்களை வெளியில வந்து பொது மேடையில வந்து டெல்லியிலயோ சென்னையிலயோ வெளியூர்லயோ போய் பிரஸ்ல வந்து சொல்லி ஆத்திக்கிறாங்க. பாவம், அங்க போய் சொன்னா எட்டி வச்சு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அதனால அங்க சொல்ல வேண்டிய வசனங்கள் எல்லாம் வெளியில வந்து பேசுறாங்க. சரி, விஜயகாந்த் விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது ஆர்எஸ் பாரதி அண்ணன் சொல்றது என்னன்னா, விஜயகாந்த் வந்து திமுகவுக்கு துரோகம் செய்தார். இந்த துரோகம் செஞ்சதுனாலதான் அந்த வருத்தத்துல தான் கருணாநிதி இளவயதில் பாவம் வந்து ரொம்ப இளம் வயதில் செத்து போயிட்டார். 94 வயசுல இளம் வயதில் இறந்து விட்டார். இல்லைன்னா அவர் 200-300 வருஷங்கள் சித்தர்கள் மாதிரி இருந்திருப்பார். அவர் இருந்திருந்தாருன்னா ஜெயலலிதாவை சாக விட்டுருக்க மாட்டார். அப்போலோக்குள்ள ஒரு படையை திரட்டி கொண்டு போய் சசிகலாவை அப்புறப்படுத்தி விட்டு வந்து அவங்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க சொல்லி ஏற்பாடு செய்து அவர்கள் வந்து சோழர்கள் வந்து எங்கேயோ இமாலயத்தில் போய் வெற்றி கொடி நாட்டினா மாதிரி அப்போலோவில் போய் வெற்றி கொடி நாட்டி அந்த அம்மாவை ஜெயலலிதாவை காப்பாற்றி கூட்டின்னு வந்து அரசியலில் வந்து எனக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கன்னு சொல்கிற அவ்வளவு நல்ல தங்கமானவர் எங்கள் கலைஞர் அவர் சொல்லிட்டாரு. நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து என்னாச்சு, விஜயகாந்த் வந்து துரோகம் பண்ணதுனால கலைஞர் தோத்துட்டார். ஜெயலலிதா அந்த அம்மா இவர் முதல்வராக இல்லாததுனால செத்து போச்சு. கலைஞர் முதல்வராக இருந்தால் அந்த அம்மா செத்தே போயிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்து என்ன ஆயிட்டாரு, துரோகி ஆயிட்டாரு. அது மக்கள் நல கூட்டணிக்கு போய் அவர் வந்து பண்ணிட்டாரு. இல்லைன்னா இன்னி வரைக்கும் கலைஞர் முதல்வராக நீடிச்சிருப்பாரு. அதை தான் சொல்ல வரப்பா. சரி, இது வரைக்கும். அப்போ முதல் கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, அப்போ ஸ்டாலின் முதல்வராக நீடிப்பதில் ஆர்எஸ் பாரதிக்கு ஏதோ மனதில் சிக்கல் இருக்கிறது. நீங்க உங்களுக்கு இது புரியுதா புரியலையா? புரியல. இந்த விஜயகாந்த் வந்து இருந்திருந்தால் கலைஞர் இன்னி வரைக்கும் அவர் 100 வயசா இருக்கு, 100 வயசு இருந்தா கூட 100 வயதுலயும் அவர் தெம்பாக வந்து முதல்வராக இருந்திருப்பார். இந்த ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் போய் கும்பிடு போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இதுவும் அறிவாலயத்துல சொல்ல வேண்டியதுதான். அதைத்தான் சொல்றேன். ஒரு டைப்புன்னு சொல்லும் போது இதெல்லாம் அது கீழே வருது. அப்ப இதைத்தான் சொல்றாரு. அப்போ அந்த துரோகம் வந்து விஜயகாந்த் சரி. அப்ப அங்க அப்ப வந்து வைகோ திருமாவளவன்லாம் அதே துரோகத்தை தான் செஞ்சாங்க. அவங்கள கூட்டு மடியில தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சுட்டீங்க, நீங்க சோஃபா கொடுக்க மாட்டீங்க. அது வேற. டீ கரை துடைக்க சொல்லி. ஆமா, டீ கரையை வந்து அவர் விழுந்து வேட்டியில துடைப்பாரு. அதெல்லாம் வந்து சமூக நீதி. இது பெரியார் மண், இது திராவிட மாடல். அதனால வந்து அதெல்லாம் ஓகே, நம்ம புரிய முடியுது, நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து அதே வைகோவையும் அதே திருமாவளவனையும் நீங்க மடியில வச்சுக்கிட்டு விஜயகாந்த் துரோகம் பண்ணிட்டார். என்ன இவங்களுக்கு எரிச்சல்னா, விஜயகாந்த் இறந்து போன போது அவருடைய அடக்கம் பண்ணும்போது ஸ்டாலின் உதயநிதி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. அதற்கான சில அனுமதிகளை எல்லாம் கொடுத்தார்கள். அப்போ வந்து
வந்து அதெல்லாம் தானே அப்போ தேமுதிக இங்கே வந்துடும் திமுக கூட்டணின்னா கரெக்டாக இதை விட்டுட்டு அந்த பக்கம் அதிமுகவில் ஒரு பக்கமும் இந்த பக்கம் பாஜகலையும் அவங்க அந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல அந்த அம்மா செட்டில் ஆவாங்க. மொத்தம் திமுகவுக்கு வரல. உனக்கு இவ்வளவெல்லாம் நான் வந்து விஜயகாந்த் இறந்த போது நாங்கள் உதவி பண்ணோம், உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம், எங்கள் பக்கம் வரணும்னு வரலையா, வரல அப்படின்ற அந்த எரிச்சலில் ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, நமக்கு புரியுது. அது சரி, மெரினாவில் கலைஞரை புதைக்கிறதுக்கு வந்து நீங்கள் போய் எடப்பாடிக்கிட்ட போய் கெஞ்சினீங்களா இல்லையா? நீங்கள் இதை இப்பொழுது செய்யும் உதவியை பிற்காலத்தில் நாங்கள் யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம்னு ஸ்டாலின் போய் பேசலையா எடப்பாடிகிட்ட? அப்போ வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கெஞ்சினீங்க. அப்போ நீங்கள் நேர் எதிரியான அவர்கிட்ட போய் எடப்பாடிகிட்ட போய் கெஞ்சி ஒரு சமாதிக்கு இடம் வாங்குறதுக்காக போய் கெஞ்சினீங்க. இன்னைக்கு விஜயகாந்துக்கு நீங்கள் வந்து போகாமல் இருங்க. விஜயகாந்துடைய அடக்கத்துக்கு வந்து சப்போஸ் ஸ்டாலின் வரல, இல்லை வந்து உதயநிதி வரல, மந்திரிங்க வரலன்னு வச்சுங்க, விஜயகாந்த் வந்து எந்திரிச்சு உட்காந்து வந்து அழுவ போகிறாரா? அவருடைய சமாதியில் எழுந்து உட்காந்து அழுவ போகிறாரா? இல்லையே. அப்போது அதை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு 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 மனிதர், அவர் விஜயகாந்த் வந்து அவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், அவர் இவ்வளவு பாடுபட்டார், சாதனை பண்ணார், இதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் ஒரு மனிதர், நடிகர், கலைத்துறையில் இருந்திருக்கிறார், அரசியல் இருந்திருக்கார், அவர் இறந்துட்டார். அதுக்காக மரியாதைக்காக போயிட்டு வந்தீங்க. இந்த மரியாதை பண்ணுறதுக்கு போயிட்டு வந்ததில் ஒரு அரசியலா? எவ்வளவு வந்து தாழ்ந்து போய் நான் உங்கள் வீட்டில் வந்து பாரு உங்கள் தாத்தா செத்து போன போது நான் வந்து மலர் வளையம் வச்சேனே, நீ ஏன் எனக்கு வந்து 500 ரூபாய் கடன் கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறத விட மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி. மயில் வாகனன், திண்டுக்கல் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசு சொல்லியிருக்கு. இல்லை, நான் கூட அதே மாதிரி முடிவு பண்ணிட்டேங்க. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னால் சொன்னேன், அமெரிக்காவில் வந்து ஜோ பைடனுக்கு வந்து நான் ஓட்டு போட மாட்டேன். நான் ஓட்டு போட முடியாது. நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எனக்கு என்ன தைரியம் இல்லைன்னு நினச்சிங்களா? ஜோ பைடனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அமெரிக்காவில். ஏன்னா நான் அமெரிக்க பிரஜையே இல்லை, எனக்கு ஓட்டுரிமையே இல்லை. நீங்கள் என்னையா அனுமதிக்கிறது? மத்திய அரசு சட்டமாயிடுச்சு. அதை எந்த மாநிலம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் இது சட்ட ரீதியில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் பிரச்சனையாகும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குடியுரிமை சட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் கொண்டு போய் எங்கேயோ பாகிஸ்தானில் குடியேற்றுறது, பங்களாதேஷில் குடியேற்றுறதுன்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காமன்னு சொல்ல முடியாது, மக்களை முட்டாளாக்குவதற்காக இப்படி வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த குடியுரிமை சட்டம் 2 வரியில் நம்ம முடிச்சிருவோம். என்ன சொல்லுது? இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள், பார்சிகள், கிறித்தவர்கள், நல்லா நோட் பண்ணுங்க, கிறித்தவர்கள், இவர்கள் அங்கே அடித்து விரட்டப்பட்டால் உயிருக்கோ உடைமைக்கோ அவர்கள் பயந்து ஓடி வந்தால் இங்க வந்தால் இந்தியாவில் குடியுரிமை. அதுவும் எப்போ? 2014 டிசம்பர் 31க்கு முன்னால வந்திருக்கணும். நேற்று வந்தவனுக்கு கிடையாது. இங்க வந்து அவன் வந்து ஏதோ அகதியாவோ ஏதோ வந்து ஒரு 14 பிறகு வந்தவங்க, அதான் 14னா 10 வருஷமா இப்போ இங்க இருந்திருக்கணும்னு வைக்க, 8 வருஷம் 10 வருஷமா இருந்திருந்தால் அவனுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம். ஏன்னா அவனை வேற எந்த நாடும் அவனை ஏற்றுக்கொள்ளாது. இந்து, ஜைனர், பௌத்தர் அப்படின்னா அவனை வேற மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இந்தியா ஒரு பெரும்பான்மையான இந்துக்கள் அல்லது இந்து சார்ந்த அந்த மற்ற பௌத்த, ஜைன இதெல்லாம் வந்து சேர்ந்தவங்க, அதில் கிறித்தவர்களையும் சேர்த்துருக்காங்க. அப்போ முஸ்லீம்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டால், ஏன் முஸ்லீமை விட்டுக்கலன்னா வந்து நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா 25 கோடி மக்கள். பாகிஸ்தான் வெடித்து செதற நிலைமையில் இருக்குது, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும். விட்டா இந்தியாவில் போய் வந்து வேலை தேடணும்னு சொன்னால் பாதி பேர் வந்துடுவாங்க பாகிஸ்தானில். பங்களாதேஷில் 17 கோடி பேர். ஏற்கனவே அந்த இந்திரா காந்தி பீரியடில் வந்து அந்த போர்லாம் வந்தபோது 2 கோடி பங்களாதேஷ்லேருந்து சட்டவிரோதமாக இமிகிரண்ட்ஸ் வந்து குடியேறிகள், வந்தேரிகள் இங்கே வந்து இங்கே ஏதோ ஒரு விதமாக சில பேர் வந்து உரிமை வாங்கிட்டான், சில பேர் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருக்கான். எவ்வளோ பேர்? 2 கோடி பேர். ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கோடி பாப்புலேஷனு. மியான்மார் எடுத்திங்கன்னா அங்கேருந்து தான் அந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வராங்க. அவங்க எப்படி அங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு கலவரம் பண்ணுறான், அவன் அடிக்கிறான். கலவரம் பண்ணால் அடிக்காமல் என்ன பண்ணுவான்? அடிக்கிறான்.
3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற பங்களாதேஷுக்கு போனால் பங்களாதேஷில் வந்து எல்லைகளை மூடிவிட்டு நீ உள்ளே வரக்கூடாதுங்கிறான். இவனும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம், ஆனால் உள்ளே வரக்கூடாதுன்ட்டான். 700லேருந்து 1000 கிலோமீட்டர் இருக்கிற இந்தியாவுக்குள்ளே வரான். எங்கள் மியான்மர்லேருந்து 1000 கிலோமீட்டர் இருக்கிற இந்தியாவுக்குள்ள 3 கிலோமீட்டரில் உள்ளவன் கதவு சாத்திட்டான். 1000 கிலோமீட்டரில் இங்கே ஊடுருவல் பண்ண முடியுது. அதனால தான் இப்போ மத்திய அரசு மோடி அரசு என்ன செய்யுது, சுமார் 1700 கிலோமீட்டர் அந்த மியான்மர் இந்தியா அந்த எல்லையை வந்து இந்த ஃபென்ஸ் முள்வேலி போட்டு பாகிஸ்தானோட பண்ண மாதிரி தடுக்கிறதுக்கான ஆல்ரெடி அது ஒர்க்கு தொடங்கிட்டாங்க. இப்போ அங்கிருந்து வந்து கோடிக்கணக்கில் இதெல்லாம் நான் கணக்கு பாருங்கள், இங்கே ஒரு 25 கோடி, அங்கே ஒரு 17 கோடி, இங்கே ஒரு 4 கோடி, அங்கே ஒரு 5 கோடி, இப்படி வந்து ஒரு 50 கோடி மக்களில் 50 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தால் இந்தியாவுடைய பொருளாதாரம் என்னாகும், இங்கே உள்ளவர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாகும் இல்லையா? சரி, இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, இதில் வந்து இந்த இந்துக்கள் இல்லை பௌத்தர்கள், ஜெயினர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி விரட்டப்பட்டவர்கள் இந்தியாவுக்கு வந்தான்னு அவங்க எவ்வளோ பேர் சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த சட்டம் வந்ததுனால எவ்வளவு பேருக்கு வந்து நன்மை பயக்கும் என்றால் சுமார் 30,000 பேருக்கு. 30,000 பேருக்கு வந்து ஒரு 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 அவங்களுக்கு நன்மை செய்கிறது வந்து உங்களுக்கு கண்ணை உறுத்துது. முஸ்லீம் இதில் இன்க்ளூட் பண்ணணும்னா நான் முஸ்லீமுக்கு எகெயின்ஸ்டா இல்லை, பட் பாகிஸ்தான் முஸ்லீமை உள்ள விட்டுற முடியுமா? ஆப்கானிஸ்தான் எந்த பிரச்சனை ரைட்டு. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த குடிமகனையும் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ பௌத்தவனோ ஜெயினனோ யாரையாவது வெளியில அனுப்புறதுக்கான ஏதாவது ஒரு சட்டம் இருந்தால் அதை எடுத்து காமிங்க ஐயா. இதுதான் நாங்கள் வந்து சொல்றோன்னு. இது ஆக மொத்தம் இவங்க பண்ற பம்மாத்து. இதுல தமிழ்நாடு அரசு இதுல எந்த மாநிலம் பண்ணாலும் இதுல கூடுதலாக தமிழ்நாடு வந்து ஒரு மக்களை ஏமாற்றுவது திமுக அரசு, இதுக்கு முன்னால அதிமுக அரசு, ரெண்டையும் சேர்த்து தான் சொல்றேன். மக்களை ஏமாற்றும் திராவிட அரசுகள் என்னன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ் 4 நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்து மற்ற நம்ம சொன்ன கிறிஸ்தவர்கள் வரைக்கும் இங்கே உள்ள விடுறதா சொல்லிட்டாங்க. ஈழத்தமிழர்கள், ஈழத்தில் இருப்பவன் வந்து தமிழன் இல்லையா? அவன் இந்துவா இருப்பான், பௌத்த மதத்தா இருப்பான், ஜைன மதத்தில் இருக்கலாம், இல்ல அவ்வளவு கிடையாது. இந்து கொஞ்சம் பேர் பௌத்தனா இருக்கலாம், குறிப்பா தமிழ் மொழியினர், தமிழ் மொழியினர். பட் நீங்க அதாவது ரிலிஜன் அப்படின்னு வரும்பொழுது அவன் இந்துவா தான் இருப்பான். ஒரு சிலர் கிறிஸ்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே அடித்து உடைமைகள் உயிருக்கு பயந்து ஓடி வரானான்னு கேட்டால் எத்தனையோ பேர் ஓடி வந்திருக்கான். இப்போ அவங்கள வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும், நீ முஸ்லீமை பண்ண வேணாம். அந்த தமிழர்களிலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், மலைவாழ் தமிழர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கணும், தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் இதே மோடி அரசுடன் பிஜேபி அரசுடன் என்ன சண்டை போட்டுருக்கணும், உன் சட்டம் ஓகேயா, சிஏஏ சட்டம் நாங்கள் ஆதரிக்கிறோம், ஆனால் ஈழத்தமிழர்களை இதை உள்ளே சேர்க்கணும். அது என்ன மியான்மரை சேர்க்குற, பங்களாதேஷை சேர்க்குற, ஸ்ரீலங்காவை சேர்க்க மாட்டேன்ற, ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கிற இந்துக்கள் இந்த மற்ற இவங்களையும் பண்ணுங்க. தேவைப்பட்டால் ஸ்ரீலங்காவிலிருந்து மட்டும் வரக்கூடிய தமிழ் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல. நான் முஸ்லீம்களுக்கும் ஆதரவாக தான் பேசுகிறேன். ஆனால் அந்த முஸ்லீம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் அவன் தமிழன். நீங்கள் பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ இருக்கிற முஸ்லீம்னு சொன்னால் நீங்கள் பாகிஸ்தானில் வந்து இம்ரான்கான் வந்து வந்தால் அவர் நவாஸ்கானை ஜெயிலில் போட்டுறாரு, நவாஸ்கான் ஷெரீஃப் வந்தால் இம்ரான்கானை ஜெயிலில் போட்டார். அப்போ வந்து அங்கேருந்து அவங்க ஆட்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்கள வச்சு சோறு போட்டு அவனுக்கு வேலை கொடுக்க முடியுமா? அப்புறம் நம்ம ஊருக்காரனுக்கு எப்போ வேலை? நீங்கள் வந்து மாநிலத்திலேயே வந்து வெளி மாநிலத்துலேருந்து வந்தால் அவனுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவனுக்குலாம் வேலை கொடுத்துட்டு இங்கே இருக்கிறவெல்லாம் வாயில் விரல் போட்டுருக்கிறதா? ஸோ இது வந்து ஒரு பம்மாத்து, திமுக செய்வது பம்மாத்து. இந்த பம்மாத்து வந்து அதிமுக இருக்கிறதுல, ஏன்னா அந்த சிஏஏ வந்ததுலேருந்து அதிமுகவும் வந்து ஈழத்தமிழரை பற்றி பேசலை. நமக்கு பெரிய ஆச்சரியமான வருத்தமான விஷயம், இந்த சிஏஏ விஷயத்தில் சும்மா ஒரு பொய்யான ஒரு இதை மக்களிடம் புரட்டை கிளப்பி விட்டார்களே தவிர உண்மையாகவே யதார்த்தமாக இவர்கள் எதை கேட்டிருக்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை. வழக்கம் போல மக்களை முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிறார். சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. ஈழத்தமிழர்கள் விடயத்தில் திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளும் அதை தான் பேசி கேட்டு வாங்கியிருக்கணும், தவறி விட்டார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.